தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு இதை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வர வரையிலும் அடுப்பை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்க டைமில் 1 கப் அளவு வெள்ளத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகுன்னா வெள்ளத்தை கரைச்சிட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். பருப்பு பார்வையில் வெந்திருக்கு, ஆனாலும் பார்வைக்கு கொஞ்சம் நன்னரப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி அது ஓரமாக இருக்கட்டும். வேறு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை லைட்டாக வறுத்துக்கலாம். முந்திரி ஒன்று பாதியமாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது தேங்காய் பால் இந்த போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். வறுப்பட்டதுக்கப்புறமா இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா அதே பேனில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெய் சேர்க்காமல் எண்ணெய் சேர்க்குறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்து செய்யலை. ஸ்வீட் நம்ம செய்கிறது அப்படியே இருக்கும். என்ன பதத்தில் நம்ம எடுக்கிறோமோ அதே பதத்துலேயே இருக்கும். உணர்ந்துடாமல் வரவரப்பு இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்குறோம். அதில் 50 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு அதையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா துருவன தேங்காய் ஒரு சின்னதில் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பரட்டி விட்டுறலாம். எல்லா பக்கமும் ஈவனாக படுறது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க, அதிகப்படுத்த வேண்டாம். டக்குன்னு அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இந்த போல் நல்லா ஈவனாக பரண்டதுக்கப்புறமா நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்குறோம். அந்த வெள்ளைப்பாகை நம்ம இதில் அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதுவும் நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்வீட் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு அதிக டைம் எடுக்காது. இது நம்ம வெள்ளத்தில் பண்ணுறனால உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும். இதில் பாசிப்பருப்பு, நெய், வெல்லம் எல்லாம் சேர்த்து தேங்காயெல்லாம் சேர்த்து பண்ணையில் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்ஸு. இப்போ நம்ம எல்லா பாகையும் சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நம்ம அப்பப்போ இடையில நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட் பண்ணையில் பொதுவாக கொஞ்சம் கூடுதலாக நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல சுவை கொடுக்கும் இல்லைங்களா. இதுக்கு நெய் இவ்வளோ தான் சேர்க்கணும் அவ்வளோதான் சேர்க்கணும்னு அளவில்லை. நீங்கள் அப்படியே லைட்டாக கலர 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் 2 ஏலக்காவை வெள்ளை சர்க்கரையோட பொடிச்சு வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட் சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா திருப்பி 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். நம்ம பேனில் ஒட்டாத படிக்கு நல்லா திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரையிலும் நம்ம அடுப்பில் வச்சு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம நெய்யில் வறுத்தோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை தேங்காய் பால் அது எல்லாத்தையும் உப்பை உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம அவ்வளோதான், எல்லாம் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா மேலால் நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட உக்காரை ஸ்வீட் சூப்பராக தயாராகிருச்சு. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு, அதாவது நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அடியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக நம்மளோட உக்காரை ஸ்வீட் தயாராகிருச்சு. இது எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம், உடலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஸ்வீட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கார்னிஷ்காக மேலால் நட்ஸ் துவிக்கோங்க. தேங்க்யூ.